ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தாம்பரத்தில் இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்குங்க. வித் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட. பியூட்டி என்ன தெரியுமா? இது பஸ் போற ஆன் ரூட் மேல அமைஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட்ல பஸ் போற ஆன் ரூட் மேல தாம்பரத்தில் எங்கேயுமே லேண்டுகள் இல்லவே இல்லை. லொகேஷனும் பர்ஃபெக்டா இருக்கு, பிரைஸும் ரீசனபிளா இருக்கு. அதனால தான் நான் உடனே உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். சில சைட்டுகளை சுத்தி தான் வீடுகள் இருக்கும், இங்க வீடுகளுக்கு நடுவுல தான் சைட்டே இருக்கு. ஸோ எனக்கு லொகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த அழகான சைட்டு தான் நாம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்க பார்வைக்கு வரும். நீங்களே பாருங்க, தாம்பரத்துல இருந்து எனி டைம் பஸ் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா. மினி பஸ்லாம் இல்ல, பெரிய எம்டிசி பஸ்ஸே வருது பாருங்க. ஸோ இதுதான் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோடு. அது வரைக்கும் பாருங்க லெஜண்ட் கார்டன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ஒரு குட்டி லே அவுட். டோட்டலா இருக்கிறதே வெறும் 10 பிளாட்டுகள் தான், அதுவும் பஸ் போற ஆன் ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு. மக்களே, இந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்டா ப்ரமோட் பண்றவங்க லெஜண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அவங்க நம்பர் தான் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அவங்களே டைரக்டா கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். சின்ன லே அவுட்டா இருந்தாலும் பர்ஃபெக்டா ஃபுல்லி சரௌண்டட் பை காம்பவுண்ட் போட்டு நடுவில் தார் ரோட் ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ட்ரன்ஸ்ல கேட் போட போறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிறது 10 பிளாட் தாங்க. ஆல்ரெடி 2 பிளாட் வித்தே போச்சு. ரோட் ஃபார்மேஷன் முடியறதுக்கு முன்னாடியே வித்துருச்சு. இன்னும் 8 பிளாட் தான் இருக்கு. உள்ள பிளாட்டுகள் 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2200 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. இந்த லே அவுட் அமைஞ்சிருக்க லொகேஷன் ப்ராப்பராக நம்ம தாம்பரத்தில், வெஸ்ட் தாம்பரத்தில், கரெக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 8வது கிலோமீட்டரில் வருவாங்க. சரிங்களா? சைட் இருக்க லொகேஷன் நம்ம தாம்பரத்தில், மேற்கு தாம்பரத்தில், நடுவீரப்பட்டில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன் பஸ்ஸு போகிற மெயின் ரோடு பார்த்துக்கோங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. இந்த 20 மினிட்ஸ்ல நான் 3 பஸ்ஸை பார்த்துட்டேன். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ நல்ல பஸ் ஃபெசிலிட்டி இருக்க ஏரியா. முக்கியமாக இந்த ஸ்கூல் காலேஜஸ் பஸ்ஸு எல்லாமே உள்ளே வந்துட்டு போகுது. ஈவன் நம்ம சைட்டுக்கு வெளியே கூட அது நிற்குதுங்க. ஸோ பஸ் ஸ்டாப்புக்கோ மெயின் ரோட்டுக்கோ நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வாங்குறவங்க எல்லாமே உடனே வீடு கட்டிடலாம்னு நான் சொல்ல வரேன். பஸ் ரூட்டுக்கு மேலே இந்த ரேட்டுக்கு பிளாட்டுகள் எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே இல்லைங்க. ரேட் ரீசனபிள் தான், நான் அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சிஎம்டிஏ அப்ரூவோட வருது. ஓகேங்களா? அப் டு 80% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் அவைல் பண்ண முடியும். திரும்ப சொல்லிட்டு ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் ஆன் பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குது. இருக்கிற லொகேஷன் நம்ம தாம்பரத்தில் நடுவீரப்பட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த பங்களா டைப் வீடுகள் எல்லாமே நம்ம சைட்டுக்கு ஒட்டனா போலவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்பரான ரோட் ஃபெசிலிட்டி, ஒரு டென்ஷனும் வேண்டாம். வண்டி எடுத்து அடுத்த 10வது நிமிஷம் தாம்பரம் ஜிஎஸ் ரோட பிடிச்சிடலாம். பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. முக்கியமாக பெரிய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா குட் யர்த் ஸ்கூல் இருக்கு. இந்த எஸ்கேபி வித்யாஷ்டம் ஸ்கூல் இங்கே ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் இருக்கு, சான் அகாடமி இருக்கு, லேலா அகாடமி இருக்கு. இதெல்லாம் ஃபேமஸான ஸ்கூலுங்க. வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்க ஃபேமஸான ஸ்கூலுங்க. நான் ஏன் இவ்வளோ பாயிண்ட் பண்ணி சொல்றேன்னா, இங்கே நிறைய பேர் உடனே வீடு கட்டி குடியேறலான்னு கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாருமே தாராளமாக யோசிக்காம தாராளமாக கட்டிட்டு வரலாங்க. ஏன்னா பக்கத்தில் நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சாய்ராம் காலேஜ், தனலட்சுமி காலேஜ், டிஎம்ஜி காலேஜ் இந்த ஜோன்ல இருக்க ரொம்ப ஃபேமஸான காலேஜ். ஓகேங்களா? ஸோ வண்டி எடுத்தா எல்லாமே அதிகபட்சம் 5 to 8 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜ்க்கும் ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். வெஸ்ட் தாம்பரத்தில் நம்ம நிறைய லே அவுட்டுகள் போட்டிருப்போம். பட் அட் த சேம் டைம் எல்லாமே கொஞ்சம் உள்ள இருக்கும், ரேட் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பட் இந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. கொடுக்குற பிரைஸ் ரீசனபிளாக இருக்குது. இருக்கிற லே அவுட்டும் சின்ன லே அவுட் தான். ஆல்ரெடி 2 பிளாட் மூவ் ஆயிருச்சு. இருக்கிறது 8 பிளாட் தான். ஸோ அதனால் வாங்கணுன்ற முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளாட்டை இருக்கும்போது மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட நீங்கள் சூஸ் பண்ணலாம். வண்டி போகிற அந்த ரோடு தான் பஸ் போகிற மெயின் ரோடும் கூட. சரிங்களா? 2700 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சரிங்களா? இங்கே 2700 rupees சொல்கிறாங்க லெஜண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 950 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுத்தீங்கன்னா வெறும் 25,50,000 ரூபா மட்டுமே. இங்கே இண்டிவிஜுவல்ஸும் கட்டித்தராங்க லெஜண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 40 லட்ச ரூபாய்க்கு தனி வீடும் இங்கேயே இவங்க கட்டித்தராங்க. அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி நம்ம சைட்ல இருந்து வெறும் 4வது கிலோமீட்டர். இங்கே உங்களுக்கு ஐடி காரிடார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தாம்பரம் வெப்ஸ் சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பெருங்குளத்தூர் ஸ்ரீராம் கேட்வே ஐடி காரிடாரை சொல்லலாம். இது ரெண்டுமே நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிரைவிங் டிஸ்டன்ஸ்லேயே கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் எல்லா ஸ்கூல் வேனும் நம்ம சைட்டுக்கு வெளியவே கிராஸ் ஆகும். நம்ம வீட்டு பசங்களை இங்கே வீடு கட்டி செட்டில் ஆகிட்டிங்கன்னா நம்ம வீட்டு பசங்களை சும்மா கேட்டாண்ட போயிட்டு, காம்பவுண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டாண்ட போயிட்டு ஏற்றி விட்டுலாங்க. ஃபுல்லாக சரௌண்ட் பை காம்பவுண்ட் வேற ஒரு 6 feet கொடுத்துருக்காங்களா, சேஃப்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. பக்கத்தில் 24 hours கிளினிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னையூர் ஹாஸ்பிட்டல் இங்கே ரொம்பவே ஃபேமஸ். ஸோ கமர்ஷியலி வெல் டெவலப்டு ஏரியாவில் அஃபோர்டபுள் ரேட்டுக்கு இங்கே பிளாட்டுகளும் வீடுகளும் கிடைக்குது. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க ஒரு நல்ல வெல் டெவலப்டு ஏரியாக்குள்ள. சரிங்களா? நடுவீரப்பட்டு பொறுத்த வரைக்கும்ங்க நான் பார்த்த விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஏரியா கிரீனியா இருக்குங்க. பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். வீடுகள் எல்லாம் நல்லா தள்ளி தள்ளி இருக்கும். ரோட்லாம் நல்லா பெருசு பெருசாக அகலகலமாக இருக்கும்.
இதெல்லாம் தாண்டி கனெக்டிவிட்டிக்கு நம்ம தாம்பரம் அதிகபட்சம் ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ்குள்ள வந்துடும். குடி தண்ணியும் நல்லா இருக்கும். ரெண்டாவது மழை டைம்ல ஃப்ளட் ஆகாத சேஃபான ஏரியாவும் கூட. என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஏரியாவில் செட்டில் ஆகணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது, ரேட்டுமே அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் நடுவீரப்பட்டில் இருக்க நம்மளோட லெஜண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த லேஅவுட்டை லெஜண்ட் ப்ரமோட்டர்ஸோட லெஜண்ட் கார்டனை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. சைட் சூப்பராக இருக்கு, வந்து பாருங்க. இங்கே பிளாட்டுகள் 25.5 லேக்ல இருந்திருக்கு. இண்டிவிஜுவல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 40 லேக்ல இருந்து இவங்க கட்டியும் தராங்க. உடனே ஸ்கிரீன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா சைட் விசிட் வந்து பாருங்க, பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேடிட்டு இருக்க அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.